ராம் ராம். ஆத்ம பக்தி சேனல் சார்பாக அனைவருக்கும் உங்கள் ராமச்சந்திராவின் பணிவான வணக்கங்கள். நமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து அனைத்து வீடியோக்களையும் பார்த்து மகிழுமாறு கேட்டுக்கொள்கிறோம். 274 பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் வரிசையில் இன்று நாம் காணவிருப்பது வைத்தீஸ்வரன் கோவில் எனும் புள்ளிருக்கு வேலூர். திருப்புள்ளிருக்கு வேலூர் வைத்தீஸ்வரன் கோவில் சிதம்பரம் மயிலாடுதுறை ரயில் பாதையில் உள்ளது. வைத்தீஸ்வரன் கோவில் ரயில் நிலையம். ரயில் நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இக்கோவில் உள்ளது. சிதம்பரம், மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சை ஆகிய இடங்களிலிருந்து பேருந்து வசதி உள்ளது. இக்கோவில் சிதம்பரத்திலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவிலும் மயிலாடுதுறையிலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இக்கோவில் சீர்காழிக்கு தென்மேற்கே 6 கிலோமீட்டர் தூரத்தில் வைத்தீஸ்வரன் கோவில் என்னும் ஊரில் அமைந்துள்ளது. முற்காலத்தில் புள்ளிருக்கு வேலூர் என்ற பெயருடனும் தற்போது வைத்தீஸ்வரன் கோவில் என்ற பெயருடனும் விளங்கும் இத்தலம் மிக சிறப்பு பெற்ற ஒரு பிரார்த்தனை தலமாகும். சோழநாடு காவிரியின் வடகரையில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் இது 16வது சிவஸ்தலமாகும். இக்கோவிலில் விக்கிரம சோழன், வீர ராஜேந்திர பாண்டியன், அச்சுதப்ப நாயக்கர் மற்றும் மராட்டிய இளவரசர் துளஜா போன்ற பல்வேறு அரசர்கள் திருப்பணிகள் செய்துள்ளனர். இக்கோவிலில் முக்கியமாக 1ஆம் குலோத்துங்க சோழன் கிபி 1070 1120 வரை காலத்தைச் சேர்ந்த 5 கல்வெட்டுகள் உள்ளன. கிழக்கிலும் மேற்கிலும் ராஜகோபுரங்களுடனும் 5 பிரகாரங்களுடனும் ஆலயம் அமைந்துள்ளது. கிழக்கில் உள்ள 7 நிலை ராஜகோபுரம் வழியாக உள்ளே சென்றால் அங்கு காணப்படும் வேப்பமரமே இத்தலத்தின் தலவிருட்சமாகும். இந்த மரத்தின் அடியில் ஆதி வைத்தியநாதர் மேற்கு பார்த்தவாறு உள்ளார். இறைவன் மருத்துவராய், அதாவது வைத்தியநாதராய் இருந்து அருள் பாலிக்கும் தலம். எதிரில் வீரபத்ரர் சன்னதி உள்ளது. இடதுபுறம் சித்தாமிர்த குளம் உள்ளது. மேற்கு ராஜகோபுரம் வழியாக உள்ளே நுழைந்தால் மூலவர் வைத்தியநாதர் சிவலிங்க திருமேனியுடன் மேற்கு பார்த்தவாறு காட்சி தருகிறார். சுவாமி சன்னதிக்கு நேரில் 2 கொடிமரங்கள் உள்ளன. இறைவி தையல் நாயகியின் சன்னதி தெற்கு நோக்கி அமைந்துள்ளது. இறைவியின் சன்னதிக்கு அருகில் முருகப்பெருமான் செல்வமுத்து குமாரசுவாமி என்னும் நாமத்துடன் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார். அசுரன் சூரபத்மனின் மார்பை பிளக்க முருகப்பெருமான் வேல் பெற்ற இடம் இதுவாகும். இறைவன் வைத்தியநாதர், இறைவி தையல் நாயகி, தலமரம் வேப்பமரம், தீர்த்தம் சித்தாமிர்த குளம். இக்கோவிலில் அமைந்திருக்கும் சித்தாமிர்த குளத்தின் நீர் புனித நீராக கருதப்படுகிறது. இக்குளத்தில் நீராடினால் நோய் நீங்கும் என்று பக்தர்களால் நம்பப்படுகிறது. வழிபட்டோர் சம்பாதி, ஜடாயு, ரிக்வேதம், முருகப்பெருமான், சூரியன், அங்காரகன் அதாவது செவ்வாய், பிரம்மா, சரஸ்வதி, லக்ஷ்மி, துர்கை, சதானந்தர், ஸ்ரீராமர், லக்ஷ்மணன், அனுமான், பராசர முனிவர், துர்வாச முனிவர், சிவசன்மன் ஆகியோர் இத்தலத்து இறைவனை வழிபட்டுள்ளனர். ஜடாயு குண்டம். கோவிலின் தெற்கு பிரகாரத்தில் ஜடாயு குண்டம் என்று ஒரு குண்டம் உள்ளது. ஸ்ரீராமரின் மனைவி ஸ்ரீ சீதாதேவியை இலங்கை மன்னன் ராவணன் கவர்ந்து சென்ற பொழுது கழுகு மன்னன் ஜடாயு இறைவனுடன் போர் புரிந்து மாண்ட ஊர் இது. ராவணனின் தாக்குதலுக்கு உள்ளாகி மாண்ட ஜடாயுவின் சடலத்திற்கு ஸ்ரீ ராமலக்ஷ்மணர் இருவரும் இணைந்து இத்தலத்தில் தினச்சடங்குகளை செய்தனர் என்று புராணங்கள் கூறுகின்றன. குளத்தின் அருகே ஸ்ரீ ராமலக்ஷ்மணர் இருவரும் ஜடாயுவின் சிதைக்கு தீ மூட்டி எரித்ததனால் இக்கோவில் குளம் ஜடாயு குண்டம் என்று அழைக்கப்படுகிறது. இங்குள்ள ஜடாயு குண்டத்தில் என்றும் சாம்பல் இருந்து கொண்டே இருக்கும். இச்சாம்பலை இட்டுக்கொள்வதால் வியாதிகள் நீங்கும் என்பது ஐதீகம். வடக்கு பிரகாரத்தில் பத்ரகாளியம்மன் சன்னதி உள்ளது. வீரபத்ரர், அன்னபூரணி, தட்சிணாமூர்த்தி,
கஜலட்சுமி, அஷ்டலட்சுமி, நடராஜர் மற்றும் துர்க்கை சன்னதிகளும் இவ்வாலயத்தில் உள்ளன. நடராஜ சபையில் சிவகாமியுடன் மாணிக்கவாசகரும் காரைக்கால் அம்மையாரும் உள்ளனர். ரிக் முதலிய 4 வேதங்கள், அமராவதி, கைலாசநாதர், மீனாட்சி சுந்தரேஸ்வரர், விஸ்வநாதர் முதலிய பெயர்களில் அமைந்துள்ள சிவலிங்க மூர்த்தங்களும் சகசிரலிங்கமும் வரிசையாக உள்ளன. வைத்தியநாத சுவாமி பெயர் காரணம். ஒருமுறை திருநாவுக்கரசர் தீவிர வயிற்றுப் பிணியினால் அவதியுற்ற பொழுது அவர் தமக்கையார் இத்தல வைத்தியநாத சுவாமியை வழிபட்ட பின்னர் இறைவன் எழுந்தருளி அவர் பிணியை நீக்கினார். அன்று முதல் இத்தல இறைவன் பக்த கோடிகளால் வைத்தியநாத சுவாமி என்று அழைக்கப்படுகிறார். ஸ்தல புராணம். இத்தலம் நவகிரக ஸ்தலங்களில் அங்காரகனுக்கு, அதாவது செவ்வாய்க்கு உரிய தலமாகும். செவ்வாய் அங்காரகன் தொழுநோயால் மிக தீவிரமாக பாதிக்கப்பட்ட பொழுது இத்தலத்தில் மூலவர் வைத்தியநாதரை வழிபட்ட பிறகு தனக்கு ஏற்பட்ட வியாதி நீங்க பெற்றார். ஆகையால் அங்காரகனுக்கு இத்தலத்தில் தனி சன்னதி உண்டு. செவ்வாய்க்கிழமைகளில் ஆட்டு வாகனத்தில் அங்காரகமூர்த்தி எழுந்தருள்வார். செவ்வாய் தோஷ பரிகார தலம் இது என்பதால் பக்தர்கள் பெருமளவில் இத்தலத்திற்கு வருகை தருகின்றனர். இத்தலம் ஒரு கோழிலி தலம். இத்தலத்தில் நவக்கிரகங்களுக்கு வலிமை இல்லை. நவக்கிரகங்கள் மூலவர் வைத்தியநாத சுவாமி கருவறைக்கு பின்புறம் ஒரே வரிசையில் தங்களுக்கு உரிய வாகனம், ஆயுதம் எதுவும் இல்லாமல் நிற்கின்றனர். இத்தலத்தில் மூலவரை வணங்கினால் நவக்கிரக தோஷங்களில் இருந்து நாம் விடுபடலாம். தினந்தோறும் 6 கால பூஜை நடைபெறுகிறது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் ஆட்டு வாகனத்தில் அங்காரகமூர்த்தி எழுந்தருளுவார். புள்ளிருக்கு வேலூர் பெயர் காரணம். புல் பறவை, சம்பாதி, ஜடாயு. இருக்கு ரிக்வேதம், வேள் முருகன், ஊர் சூரியன் ஆகிய 4வரும் இத்தல இறைவனை பூஜித்ததால் புள்ளிருக்கு வேலூர் என்ற பெயர் வந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. இத்தல இறைவனை வணங்குவோர் அங்காரக தோஷம் நீங்கப் பெறுவர். இத்தல தீர்த்தமான சித்தாமிர்த குளம் நோய் நீக்கும் ஆற்றல் உடையது. இத்தலத்தில் அங்காரகன் தொழுநோயை குணப்படுத்தும் வல்லமை கொண்ட கடவுளாக நம்பப்படுகிறார். நாடி ஜோதிடர்கள் நிறைந்திருக்கும் புகழ்பெற்ற தலம் இத்தலம். வைத்தீஸ்வரன் கோயில் நாடி ஜோதிடத்தின் பிறப்பிடம். இந்த ஊர் தமிழில் நாடி ஜோதிடம் எனப்படும் பனை ஓலை ஜோதிடத்திற்கு பெயர் பெற்றதாகும். திருவிழாக்கள். ஒவ்வொரு ஆண்டும் பிரம்மோற்சவம் பங்குனி மாதம் மற்றும் தை மாதங்களில் கொண்டாடப்படுகின்றது. மாதந்தோறும் கார்த்திகை திருநாட்களிலும் கந்தசஷ்டி போன்ற விசேஷ நாட்களிலும் ஸ்ரீ செல்வ முத்துக்குமார சுவாமிக்கு அபிஷேகங்கள் நடைபெறும். பங்குனி மாதம் 1ஆம் தேதி இக்கோவிலின் முருகப்பெருமான் செல்வ முத்துக்குமார சுவாமி வடிவில் வள்ளியை மணப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். கார்த்திகை தினத்தன்று ஸ்ரீ முத்துக்குமார சுவாமிக்கு விசேஷ பூஜைகள், சந்தன அபிஷேகம் முதலியன நடைபெறும். அர்த்தஜாம பூஜையில் செல்வ முத்துக்குமார சுவாமிக்கு வழிபாடு நடந்த பிறகே மூலவர் வைத்தியநாத சுவாமிக்கும் வழிபாடு நடைபெறும். வைத்தீஸ்வரன் பெயர் காரணம். வைத்தீஸ்வரன் என்பது தமிழில் மருத்துவ கடவுள் என்று அர்த்தம். பிறவிப்பிணியை போக்கும் சிவபெருமான் இக்கோவிலில் வைத்தியநாதர் என்ற பெயருடன் மக்களின் உடல் பிணிகளை போக்குகிறார். இத்தலத்தில் உள்ள இறைவன் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமியையும் இறைவி ஸ்ரீ தையல் நாயகியையும் வழிபடுவோர் செவ்வாய் தோஷ பரிகாரங்கள், ஜோதிட குறைபாடுகள், நோய்களிலிருந்து நிவாரணம் தேடுபவர்கள், குறிப்பாக புற்றுநோய், தொழுநோய் போன்ற கடுமையான நோய்களுடன் போராடும் மக்கள், அறுவை சிகிச்சை செய்து கொள்பவர்கள், மனவேதனையால் அவதிப்படுபவர்கள் மற்றும் நல்வாழ்வை தேடும் அனைவரும் நோய் நொடி நீங்கி வளமுடன் வாழ்வர் என்ற நம்பிக்கை பக்தர்களிடையே இன்றும் நிலவுகின்றது. இக்கடவுள் நோய் தீர்க்கும் வல்லவர் என்று போற்றப்படுகிறார். மருந்து. இக்கோவிலில் கிடைக்கும் திருச்சாந்து உருண்டையை உண்டால் எல்லா வகை நோய்களும் தீரும் என்று கூறுவர்.
மூலவருக்கு படைக்கப்படுகின்ற பிரசாதங்களாக திருநீரும் ஹோமகுண்டத்திலிருந்து தயாரிக்கப்படுகின்ற சாம்பல், திருச்சாந்து உருண்டை, சந்தனம், குங்குமப்பூ கலந்து நோய் தீர்க்கும் மருந்தாக வழங்கப்படுகிறது. நம்பிக்கை: கோவில் வளாகத்திற்குள் உள்ள சித்தாமிர்த குளத்தின் புனித நீரில் பக்தர்கள் நீராடினால் அனைத்து நோய்களும் குணமாகும் என்று நம்பப்படுகிறது. பிரார்த்தனை: இங்கு வருகை புரியும் பக்தர்கள் தங்கள் நோய் குணமடைய ஸ்ரீ வைத்தியநாத சுவாமியை வேண்டிக் கொண்டு உப்பு, மிளகு மற்றும் வெல்லத்தை சித்தாமிர்த குளத்தில் இறைவனுக்கு படைக்கின்றனர். பிணி தீர்க்க வேண்டி கடவுளுக்கு வெள்ளி தட்டுகள், மோதிரங்களை காணிக்கையாக உண்டியலில் செலுத்துகின்றனர். பக்தர்கள் தங்கள் குழந்தைக்கு முதல் மொட்டை, காதுகுத்தும் சடங்கை இத்தல இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறார்கள். தேவாரம் பாடியவர்கள்: திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் ஆகியோரால் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம் இத்தலம். அருணகிரிநாதர், குமரகுருபரர், படிக்காசு தம்பிரான், சிதம்பரநாத முனிவர், காளமேக புலவர், ராமலிங்க அடிகளார், வடுகநாத தேசிகர், சிவஞான தேசிகர், தர்மை ஆதீனம் ஆகியோரும் இத்தலம் பற்றி பாடியுள்ளனர். இக்கோவிலில் உள்ள முருகப்பெருமான் முத்துக்குமார சுவாமி மீது ஸ்ரீ குமரகுருபரர் பிள்ளைத்தமிழ் பாடியிருக்கிறார். 2ஆம் திருமுறை 43வது திருப்பதிகம். அருளி செய்தவர் திருஞான சம்பந்த பெருமான். கள் ஆர்ந்த பூங்கொன்றே மதமத்தம் கதிர் மதியம் உள் ஆர்ந்த சடைமுடி எம்பெருமானார் உறையும் இடம் தள்ளாய சம்பாதி ஷடாயு என்பார்த்தாம் இருவர் புல் ஆனார்க்கு அரையன் இடம் புள்ளிருக்கு வேலூரே. ஸ்ரீ தையல் நாயகி சமேத ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருவடிகளே சரணம். சிவ 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 சிவ. ராம் 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 ராம்.